கடுகு, மஸ்டர்ட். நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சரைப்பட்டி ஜாமான்கள்னு சொன்னோம் இல்லையா, 5 வகை ஸ்பைசஸ், சுவையூட்டிகள். இதில் வெந்தயத்துக்கும் கடுகுக்கும் தான் மிகப்பெரிய போட்டி. நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி. ஏனென்றால் இந்த கடுகு மஸ்டர்ட் உலகம் முழுக்க எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பைஸ், ஒரு சுவையூட்டியாக பார்க்கிறோம். இது மெடிட்டேரியன் கிளைமேட்டில் இந்தியர்கள் அதிகம் பயன்படுத்தி இருந்தாலுமே அமெரிக்கர்களும் இதை அதிகம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. மஸ்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய கேபேஜ், ப்ரோக்கோலி, காலே போன்ற இந்த நியூட்ரியன்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஃபேமிலியை சார்ந்தது தான் கடுகு. இந்த பயிர்கள் இந்தியாவில் நிறைய இடத்துல வளர்கிறது. இதில் கருங்கடுகு, வெண்கடுகு அப்படின்னு 2 வகை இருக்குது. ஆனால் அந்த கருப்பு வகை கடுகு தான் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகிறது. இந்த கடுகில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள், காப்பர், ஜிங்க்கு, மெக்னீஷியம், செலீனியம், சோடியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், எல்லா மினரல்ஸ் அதில் அதிகமாக இருக்கிறது. காப்பர் போன்றதெல்லாம் அதில் அதிகமாக இருக்கிறது. மற்றும் இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட், வெரி பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட். இருக்கிற 5 வகை அந்த ஸ்பைசஸ்லேயே கடுகுக்கு தான் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆக்ஷன் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குளுக்கோசினோலேட்ஸ் என்ற காம்பவுண்ட் கடுகில் அதிகம் இருக்குது. இந்த குளுக்கோசினோலேட்ஸ் என்ற காம்பவுண்ட் ஐசோதயோசைனேட், சினிகிரீன் என்று பிரிக்கப்படும் மெட்டபாலிசத்தில். இந்த சினிகிரீன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். அந்த குளுக்கோசினோலேட்லேருந்து இந்த சினிகிரீன் நம்ம சாப்பிடும்போது அது மெட்டபலைஸ் ஆகி அது ஏஐடிசின்னு சொல்கிறாங்க, அல்லைல் ஐசோதயோசைனேட் என்று. இது என்சைம்ஸ், பாக்டீரியாவில் உள்ள மெனி என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணி பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை குறைப்புது அப்படின்னு பல ஆய்வுகள் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது இதோடைய ஃபீனோலிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த குளுக்கோசினோலேட், ஐசோதயோசைனேட் மூலமாக, சினிகிரீன் மூலமாக நடக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷனாக இருக்கட்டும், இது ஒரு பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட். இப்போ இந்த மஸ்டர்ட் ஆர் கடுகு, அதனால் இது ஒரு ஆன்டி ஏஜிங். நான் முந்தையே சொல்லியிருக்கிறேன், ஆன்டி ஆக்சிடென்ட் செல் டேமேஜை குறைக்கும். ஸோ ஆன்டி ஏஜிங்காக இருக்குது. மற்றும் இது பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால ஆன்டி கேன்சர், பிகாஸ் அந்த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் தான் மெக்கானிசமில் தான் கேன்சர் இது உருவாகுது. ஸோ என்ன ஆய்வுகள் கூறுகிறதுனா, இந்த ஐசோதயோசைனேட், ஏஐடிசி காம்பவுண்ட்ஸ் என்சைம்ஸ் இன்ஹிபிட் பண்ணுறதுனால அது மாடிஃபை பண்ணி டிஎன்ஏ டேமேஜை உருவாக்கக்கூடிய கேன்சர் ஏஜென்ட்ஸை இது தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள். இன்னும் இது மிகப்பெரிய ஆய்வுகளில் வரலை, பட் ஆனால் சில சிறு ஆய்வுகள்லாம் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம இந்த மஸ்டர்டில் பெப்பர் பார்க்கும். சரி, இது எப்படி உணவில் எடுத்துக்கொள்ளலாம்? நம்ம தான் பார்க்குறோமே, எல்லாம் நீங்கள் சூப்பில் இருந்து சாப்பிடக்கூடிய முட்டை மற்றும் எல்லா நான்வெஜ்ஜு எந்த ஹோட்டலில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் 2 டப்பா வச்சுருப்பாங்க, சால்ட், பெப்பர். ஸோ நம்ம இந்த இதை போடாத, நம்ம இந்த கடுகை பயன்படுத்தாத இடங்களே கிடையாது. மற்றும் கடுகு ஆயில், மஸ்டர்ட் ஆயில் உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கொள்கிறாங்க, பவுடராக இதை எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் கடுகு ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட், ஒரு உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பைஸ், சுவையூட்டி என்பதில் எந்த ஐயமும் நமக்கு கிடையாது.